ஈட் லெஸ் அண்ட் ஒர்க் மோர்னு சொல்லுவோம். சாப்பாடு கம்மியாக சாப்பிடும் போது மோர் எஃபிஷியண்ட்டாக பாடி ஒர்க் பண்ணிட்டு தான் டிசைன் பண்ணியிருக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி காலத்தில் 2 வேளை தான் சாப்பிட்ருந்தோம். ஆயுர்வேதத்தில் அப்படி தான் சொல்லியிருக்காரு. அப்புறமா பிரிட்டிஷ் டைமில் 3 வேளை சாப்பிட ஆரம்பித்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 6-7 தடவை சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். ஸ்மால் மீல்ஸ் அப்படின்ற கான்செப்ட்லாம் இப்போ நிறைய வந்திருக்கு. தேவையை விட அதிகமாக சாப்பிட்றோன்றது தான் ஆயுர்வேதத்தோட உட்பாடு. சாப்பாடு என்ன சாப்பிட்டா வெயிட் குறையுன்றது இல்லை, எத்தனை தடவை சாப்பிட்டான்றது முக்கியம். நம்மளோட மெட்டபாலிசம் பார்த்தீங்கன்னா கனெக்டட் டு சன். அப்போது அந்த ஒரு பயாலாஜிக்கல் கிளாக்னு ஒன்று இருக்குது. அந்த கிளாக் படி பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சுவலி ஒரு தடவை தான் ப்ராப்பராக பசிக்கும், பிட்வீன் 10 and 2. ஓகே. அப்புறமா நெக்ஸ்ட்டு பசின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிட்வீன் 4 and 6. அது கம்மியான ஒரு பசி. ஆனால் இந்த டைமில் நம்ம சாப்பிட்றது இல்லை. நம்ம காலையில் 8:30 தான் சாப்பிட்ருவோம். அப்புறம் ஒர்க் போயிடுறோம். அப்புறமா 12:30, 1 o'clock சாப்பிட்றோம். திருப்பி அடுத்து டின்னர் சாப்பிட்றோம். ஆனால் பிட்வீன் நீங்கள் 8:30 சாப்பிட்டீங்கன்னா கூட 12:30 முன்னாடி ஒரு 10 மணிக்கு ஒரு பசி வரும். 10-11 மணிக்கு உங்களுக்கு பசிக்கும். அந்த டைம் என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, ஒரு சாலட் சாப்பிட்றது, ஃப்ரூட் சாப்பிட்றதுன்ற. திருப்பி நீங்கள் 1 மணிக்கு சாப்பிட்டீங்கனாலும் 2 மணிக்கு சாப்பிட்டீங்கனாலும் திருப்பி ஒரு 5 மணிக்கு ஒரு பசி வரும். அந்த டைம் என்ன பண்ணுவோம், ஸ்நாக்ஸ். ஆமாம், டீ குடிப்போம், சமோசா சாப்பிடுவோம். அப்போ எப்போ தேவையோ அப்போ நம்ம சாப்பிட்றது இல்லை உடம்புக்கு. எப்போ தேவையில்லையோ அப்போ தான் சாப்பிட்ருக்கோம்.